இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் பணிவான நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆக்சுவலா வெயிட் லாஸ்க்கு என் சேனல் பயங்கரமா எங்கேஜ் ஆயிருக்கு அப்படின்றது நல்லாவே தெரியும். ஸோ நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன், போய் பாருங்க. இன்னைக்கு இந்த வீடியோல ஃபிட்னஸ் அண்ட் வெயிட் லாஸ் இது ரெண்டுத்துக்கும் உண்டான டிஃபரன்ஸை பத்தி பார்க்க போறோம். நிறைய பேர் ஃபிட்னஸ் வெயிட் லாஸ் எல்லாம் ஒன்று அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. தட் இஸ் டிஃபரெண்ட். அதாவது ஜிம்முக்கு போயிட்டு எக்ஸசைஸ் பண்ணி ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணா தான் வெயிட் லாஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டா அது ஆகும். ஆனா அது மேண்டட்ரியான்னு கேட்டா கிடையாது. இந்த இயற்கையான உடம்புல இயற்கையோட சேர்ந்து செய்யக்கூடிய நிறைய எக்ஸசைசஸ் இருக்கு. அந்த எக்ஸசைஸை நம்ம உடற்பயிற்சி செய்தாலே நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமா இருக்கும். காரணம் என்னன்னா, இங்க விஞ்ஞானம் வளர்ந்ததுனால நம்ம பயங்கரமா சோம்பேறி ஆயிட்டோம். ஸோ அடிப்படை வேலைகளுக்கு கூட நம்ம மெஷினை நம்பி இருக்கிறதுனால நம்ம உடல்ல வந்துட்டு பெருசான ஒரு உடல் உழைப்பே இல்லாம போயிடுச்சு. அது இல்லாததுனால மட்டும் இல்லாம நம்ம நல்லா சாப்பிடவும் செய்யறோம். கரெக்டா? ஸோ நம்ம சாப்பிட்றது பிரச்சனை இல்லை, சாப்பிட்றது பேர்ன் ஆகணும். கரெக்டா? அது கரெக்டா வந்து நல்ல கொழுப்பு கரெக்டாக போய் சேரணும். அந்த உடம்புல இருக்கக்கூடிய நம்ம உட்கொள்ற சாப்பாட்டுல இருக்கக்கூடிய நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து தனியா பிரிக்கக்கூடிய வேலைகள் வந்து உடனே கரெக்டா நடக்கணும் உடம்புல. அது இல்லாம கழிவுகளை கரெக்டா அகற்றணும் உடம்பு. ஸோ அந்த மாதிரி பண்றதுக்கு உடற்பயிற்சி மிகவும் உறுதுணையாக இருக்கு. பட் ஃபிட்னஸ் அண்ட் வெயிட் லாஸ் அப்படின்னு பார்க்கும்போது வெயிட் லாஸ் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும், ஸ்டாட்டிக்கா இருக்காது. இன்னைக்கு ஒரு வெயிட் இருக்கும், நாளைக்கு ஒரு வெயிட் இருக்கும். நம்மளோட லைஃப் ஸ்டைலை பொறுத்து அது ஏறி இறங்கிட்டு இருக்கும். ஃபிட்னஸ் அப்படிங்கிறது டெய்லி ரெகுலரா எக்ஸசைஸ் பண்றது, ஜிம்ல போய் ஒர்க் அவுட் பண்றது தான் ஃபிட்னஸ் சொல்றாங்க. ஸோ நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பாகங்களையும் நம்ம ஒரு ஷேப் ஆக்குறதுக்கு ஃபிட்னஸ், அதாவது ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து பயன்படுது. ஆனா அதை தாண்டி இயற்கையா நமக்கு கடவுள் கொடுத்த அந்த உடல் அமைப்பை நாம உடற்பயிற்சி செய்வதன் மூலமாக உடல் எடையும் சரியா மெயின்டைன் பண்ணலாம். அதே சமயத்துல உடம்பும் நல்லா ஃபிட்டாகவும் வச்சுக்கலாம். ஸோ கண்டிப்பா அந்த டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கணும். நீங்க அதுக்கு தான் அந்த வீடியோ நிச்சயமா புரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன மாதிரி வீடியோஸ் போடலான்றதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்து நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு நான் கொடுத்து கொண்டே இருக்க போகிறேன். நன்றி.